வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா காரசாரமான பொடி இட்லி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. பொடி இட்லிக்கு ஃபஸ்ட்டு பொடியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தல் 1லேருந்து 3 வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவு. வேர்க்கடலை தொலியை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு. துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு. கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்க்க போகிறோம். எள்ளு கருப்பு எல்லாம் இருந்தாலும் ஓகே தான், வெள்ளை எள்ளு எடுத்தாலும் ஓகே தான். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு டெசிகேட்டட் கோகோனட்டை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா தேங்காவை துருவிட்டு ஒரு கடாயில் துருவின தேங்காவை நல்லா வதக்கிக்கோங்க. அதை இதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்ச பூண்டு 5லேருந்து 6 வரைக்கும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம். கடைசியாக 1 குச்சி, அதாவது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் உடனே அந்த வீடியோவை பார்க்கலாம். வெறும் சமையல் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வீடியோவை சுவாரஸ்யமாக பார்க்கலாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிங்கிறதுக்காக 2 செக்மெண்ட்ஸை நான் நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இதை இப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லியை அப்படியே சாம்பார் சட்னியோடு வச்சு நம்ம சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தான். இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொடி இட்லியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக காலையில் அவிச்ச இட்லி மிச்சம் வந்துச்சுன்னா நைட்டோ இல்லை ஈவினிங்கோ உப்புமா செஞ்சு கொடுப்போம், ஸ்நாக்ஸாக சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக இந்த பொடி இட்லியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காஃபி டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேண்டாம், செம காம்போவாக இருக்கும். மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்னும் இதில் 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். அது என்னென்னா 1 பிஞ்ச் அளவு காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் அப்படி இல்லைன்னா தேங்காவை நல்லா வதக்கி சேர்த்துருந்தீங்கன்னா இந்த பொடியை நிறையவே செஞ்சு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பொடி மாதிரி இதையும் நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 குச்சி கருவேப்பிலையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இட்லியை ஆட் பண்ணணும். இட்லி நம்ம மினி இட்லி மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றினாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அந்த இட்லியை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பொடியை உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் வீடியோஸ் போட்டதும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். தேவையான பொடியை சேர்த்ததுக்கப்புறமா பொடியோட நல்ல இட்லி மிக்ஸ் ஆகிற மாதிரி மேலேயும் கீழேயும் புரட்டி விடுங்க இட்லியை. பொடியெல்லாம் இட்லி மேலே நல்லா கோட்டானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு இன்னொரு மட்டும் இட்லியெல்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கலர்னிங்கன்னா டேஸ்டான பொடி இட்லி தயார். இந்த பொடியை இட்லியோட மட்டும் இல்லைங்க, தோசையோட வச்சு சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை விட்டுட்டு தோசை மேலே பொடியை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ சேர்த்துட்டு தோசையை நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா பொடி தோசை தயார். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோவில் 2 நியூ செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால அதில் ஒன்று என்னென்னா சீக்ரெட் இமேஜ். அதாவது நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா எந்த ஃப்ரேமில் ஆப்பிள் இமேஜ் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
இன்னொரு செக்மெண்ட் என்ன அப்படின்னா விடுகதை. இந்த வீடியோக்கான விடுகதை என்ன அப்படின்னா, அமைதியான பையன் ஆனால் அடிக்காமலேயே அழுவான், அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க அடுத்த வீடியோ நான் போடும்போது அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் இந்த விடுகதைக்கான பதிலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.